Hey everyone, welcome all to my Master English class. இந்த கோர்ஸ் நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து பேசிக்ஸ் வேர்ட்ஸ் கூட தெரியாது. பட் உங்களுக்கு காமன் லாங்குவேஜான இங்கிலீஷை வந்து கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்தால், தென் யூ ஆர் இன் அ ரைட் பிளேஸ். பிகாஸ் எண்ட் ஆஃப் த கோர்ஸில் உங்களால் வந்து சரளமாக இங்கிலீஷ் பேசவும், தென் கிராமட்டிக்காக எழுதவும் முடியும். ஸோ இந்த கோர்ஸை வந்து நான் உங்களுக்கு எங்கேயும் போர் அடிக்காத மாதிரி தான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம பேசிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கிலீஷ் கற்றுக்கிறது கஷ்டமா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் இட்ஸ் அ டிபெண்டிங் ஆஃப் டீச்சிங் மெத்தட். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை எப்படி கன்வே பண்ணுறாரு அதை பொறுத்து தான் நம்ம வந்து அவர்கிட்ட அந்த விஷயத்தை கற்றுக்க முடியுமா முடியாதான்னு தெரியும். ஸோ நீங்கள் இங்கே கற்றுக்க கஷ்டப்பட மாட்டீங்க. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ். நமக்கு தெரிஞ்சது தான். ஆல்ஃபபெட்ஸ்னா என்ன? அதாவது அகரவரிசை. அகரவரிசைனா என்ன? நம்ம தமிழ்ல படிச்சது ஞாபகம் இருக்கா? அகரவரிசை என்பது தமிழ் எழுத்துக்கள் தொடங்கும் ஒழுங்கு என்பதே அர்த்தம். ஸோ இப்படி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் கற்றுக்கும்போது நம்ம அ, ஆ, இ, ஈ அப்படியே தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே இங்கிலீஷில் வந்து நம்ம ஏபிசிடியில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணுறேன். ஹே எவ்ரி ஒன், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் லெட்டர்ஸ் வந்து டோட்டலாக 26, அதாவது ஏ டு இசட். இது நமக்கு தெரிஞ்சது தான். இதில் 5 மெயின் வவல்ஸ் அண்ட் 1 ஸ்பெஷல் வவல்ஸ், மற்றதை கான்சனன்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது உயிர்மெய் எழுத்தா பிரித்து வச்சுருக்காங்க. இங்கே வவல்ஸ்னா உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்தை தடையில்லா ஓர் எழுத்து அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதோட உச்சரிப்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கவனிங்க. AEIOU. ஒன்ஸ் அகெயின் AEIOU. ஸோ இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அதோட உச்சரிப்பு வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் வரும். அதாவது நம்ம நாக்கு, நம்ம பற்கள், உதடுகள் உதவி இல்லாமல் அந்த வார்த்தைகள் வந்து வரும். ஸோ இப்போ நோட் பண்ணுங்க, AEIOU. ஸோ இப்போ புரியுதா? தென் கான்சனன்ட். கான்சனன்ட் வந்து மெய் எழுத்து. ஸோ இதை நம்ம வந்து நம்ம நாக்கு, நம்ம பற்கள், உதடுகள் உதவியோடு தான் நம்ம உச்சரிக்க முடியும். ஸோ அதை பாருங்க. B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, W, X, Z. இங்க Y வந்து ஸ்பெஷல் வவல்ஸ். அதை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் லெட்டர்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு சொற்களை உருவாக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹே எவ்ரி ஒன், வெல்கம் பேக். லாஸ்ட் செக்ஷனில் நான் சொன்ன மாதிரி வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட் எப்படி ஒரு சொற்களை கிரியேட் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேட், ஈகிள், இக்வானா, டாக், அம்பர்லா. ஸோ இங்கிலீஷில் வவல்ஸ் இல்லாமல் நம்ம எந்த ஒரு வார்த்தைகளும் உருவாக்க முடியாது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே ஒய்யை ஏன் சம்டைம்ஸ் வவல்ஸ்னு சொல்கிறோன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஒய் வந்து லெட்டரால் கான்சனன்ட், பட் சவுண்டால் வவல்ஸாக மாறும். அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. பைசைக்கிள், பைசைக்கிள், CY. சம்டைம் அதோட வார்த்தை வந்து ஐ அப்படின்னு நமக்கு கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஒய். ஸோ பிரிட்டி, பிரிட்டி. ஸோ இங்கே ஒய் வந்து சம்டைம்ஸ் ஐன்னு சேஞ்ச் ஆகும். அதனால தான் ஒய்யை வந்து ஸ்பெஷல் வவல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நவுன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம்.